விஜய் வந்துட்டு பர்மிஷன் கேட்டது முதல்ல ரோட் ஷோக்கு பர்மிஷன் கேட்டாங்க. அவர் கையாட்டிக்கிட்டே போவார் இல்லைங்களா ஒரு 5-6 மணி நேரத்துக்கு, அதுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், தெருவுல எந்த இடத்துலயும் ரோட்ல எந்த இடத்துலயும் அவரு நின்னுட்டு பரப்புரை பண்றதுக்கு அனுமதி தரல. ஒப்பனா அப்படின்ற ஒரு இடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைதானத்தை தேர்வு செய்து அந்த மைதானத்துக்குள்ள 5000 பேரை தான் நீங்க அனுமதிக்கணும். அந்த 5000 பேர்கிட்ட நீங்க QR கோடை வச்சு யாரை அனுமதிக்கலான்றதை நீங்களே முடிவு செஞ்சு பண்ணுங்க. 5000 பேருக்கு மேல பண்ணக்கூடாது. அந்த 5000 பேர் கிரவுண்டுக்குள்ள நீங்க 10 கட்டங்களா பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆடுகள் எல்லாம் நிறுத்துறதுக்கு பட்டி, அந்த மாதிரி பட்டி போட்டுட்டு ஒண்ணு 500 பேர் நிறுத்தி வைக்கணும். 10 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, 12 மணிக்கு முடிக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லிவிட்டாங்க. கடைசியில் அது என்ன ஆச்சு அப்படின்னா, அது எப்படி விஜய்க்கு வினை ஆயிடுச்சு அப்படின்னு மேல இருந்து ஒரு பேசுறாரு, கீழே நடந்ததெல்லாம் அவருக்கு தெரியல. விஜய் வந்துட்டாரு 10 மணிக்கெல்லாம். பொதுவா அவர் என்ன பண்ணுவாரு, 10 மணி கூட்டத்துக்கு வந்துட்டு 5 மணிக்கு வருவாரு சாயந்தரம், தமிழ்நாடு இருந்ததுன்னா. அங்க ஒரு 10 மணிக்கே வந்துட்டாரு. வந்துட்டு கார்லயே தான் வந்தாரு. வந்துட்டு நேரம் பேருந்துல ஏறி உட்காந்துட்டாரு. ஆனா அந்த பட்டிகள்ல வந்துட்டு கூட்டம் சேரல. அதனால அவங்க சேர்ற வரைக்கும் அவர் வண்டியில உட்காந்துக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா மக்கள் சேர்ற வரைக்கும் அவர் காத்துட்டு இருப்பாரு. இல்லாட்டி சேர்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு மெதுவா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வருவார் தமிழ்நாடு இருந்ததுன்னா. அதே மாதிரி வர வழியில வந்துட்டு விஜயனுடைய பயணத்துக்கு எந்த தடையும் யாரும் ஏற்படல. தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் மிதந்துகிட்டே வருவாங்க. இவரு மக்கள் இடத்துல அப்படி மிதந்துகிட்டே தான் வருவாரு அவரு. இப்ப பாருங்க, அவர் பனையூர்ல இருந்து நேரம் இங்க வர்றாரு. 10 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. கோட்டைக்குப்பம் வரைக்கும் தமிழ்நாடு தான், 150 கிலோமீட்டர் தமிழ்நாடு தான். அடுத்த 10 கிலோமீட்டர் தான் பாண்டிச்சேரி. ஆனா யாரும் இங்க தடுக்கல, யாரும் நடுவில் வந்து நிக்கல. விஜயனுடைய வாகனமும் மிதக்கல, அவரும் மிதக்கல, அப்படியே வந்து சேர்த்துட்டார். இதுல என்ன தெரியுது, இவங்க கூட்டம் கூட்டி பண்ணக்கூடிய அடிசாட்டியாது அப்படின்றது நல்லா தெரியுது.